சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, எந்த கேமராவை தேர்ந்தெடுக்கிறது, என்ன லென்ஸு பயன்படுத்துறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஒரு கேமரா ஒரு குறிப்பிட்ட கலரை எப்படி, ஸ்கின் டோனை எப்படி பார்க்குது, அதே மாதிரி ஹைலைட்டையும் ஷேடோவையும் எப்படி பார்க்குது அப்படின்றது ஒரு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமானது. அதற்கான வீடியோ தகவல்கள் இருக்கானா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எல்லாமே என்னென்னா, அந்தந்த கம்பெனிக்காரங்க அவங்கவுங்க முறையில் அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மார்க்கெட்டிங் சென்ஸோட எங்கள் கேமரா தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு விடை கொடுக்குற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சென்னையில். கியூப் நிறுவனமும் SMPTE இந்தியாவும் ஒளிப்பதிவாளர் சங்கம், தென்னிந்திய ஒளிப்பதிவாளர் சங்கம் சீகாவும் இணைஞ்சு கேஸ் 2023 அப்படின்ற பேரில் HBO நிறுவனம் தயாரித்த ஒரு திரைப்படம். இது ஒரு விஷுவல் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு PVR மாலில் திரையிடப்பட்டது. நிறைய ஒளிப்பதிவாளர்கள் இந்த காட்சியை, இந்த வீடியோ பார்க்குறக்காக கலந்து கொண்டாங்க. இந்த கேஸ் 2023 அப்படின்னா என்ன? கேஸ் அப்படின்றது கேமரா அசஸ்மெண்ட் சீரீஸ் 2023. ஹாலிவுட்டில் HBO நிறுவனம் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக முறையாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கேமரா வெளியாகும்போது ஒரு குறிப்பிட்ட கேமராக்களை, ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேமராஸை வச்சு ஒரே லைட்டிங்கு, ஒரே செட்டப்பில், ஒரே மாதிரி மூமெண்ட்டில். இப்போது நம்ம ஒரு கேமரா டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேமரா ஃபிக்ஸ்டாக தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு கேமராவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் இருக்கிறது இல்லை. நம்ம என்ன லைட்டிங்கில் என்ன மாதிரி அந்த திரைப்படத்துக்கு எடுக்க போகிறோமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கேமராவை நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. இது அப்படி இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சு, இப்போ ஸ்கின் டோன் அப்படின்னா ஒரு 5 கேமராக்களை பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டோன் அடிப்படையில் வச்சு உங்களுக்கு வருது, தொடர்ந்து வருது. ஒரு கேமரா வச்சு அதே மாதிரி ஒரு மூமெண்ட், அடுத்தது இன்னொரு கேமரா வச்சு தொடருது. இப்போ எப்படின்னா, நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கேமரா இல்லாமல் ஒரு 3 டைமென்ஷனலாக கேமரா மூவ் ஆகி போகிற மாதிரி, இயல்பாக நம்ம ஒரு ஷூட்டிங்கில் எப்படியோ அந்த மாதிரி டெக்ஸ்டருக்காக, அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக கேமரா லைட்டிங்க்கு மிக்சடு லைட்டிங், பல்வேறு விதமான ஒளி அமைப்பில் எப்படி இருக்குது. இப்போ ஒரு விண்டோவிலிருந்து வர சோர்ஸில், அதே மாதிரி இருண்ட அறையே ஒரே செட்டில், அங்கே அதில் இருண்ட பகுதிக்கு எப்படி இருக்குது லைட்டு, ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணால், அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணால், அதே மாதிரி வெளிச்ச பகுதி எப்படி இருக்குது விண்டோ சைடில், இப்படி செட்டு போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமரா அசஸ்மெண்ட் சீரீஸ். இது இந்தியாவில் இது வரைக்கும் திரையிடப்படவே இல்லை, யூடியூப்லும் கிடையாது. கியூப் நிறுவனர் ரியல் இமேஜ் மேனேஜிங் டைரக்டரான ஜெயேந்திரா, அவர் பிரபல இயக்குனரும் கூட, அவர் ஹாலிவுட்டுக்கு போகும்போது இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்து அவர் ரொம்ப வியந்திருக்கிறாரு. ஸோ இது இந்தியாவில் இருக்கிற திறமையான ஒளிப்பதிவாளர்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணி, அவர் HBO நிறுவனத்தோட பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இந்த வருடம் இப்போ சென்னையில் முதல் முறையாக ஒரு பப்ளிக் தியேட்டரில் அங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. 1.5 மணி நேரம் திரைப்படமாக இருக்கும். இதில் எப்படின்னா, முக்கியமான கேமராக்கள் அலெக்ஸாவில் மினி, ஆரி அலெக்ஸா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு கேமரா,
ரெட்டில் வந்து வி ராப்டர், அதே மாதிரி சோனி வெனிஸ் 2, அதே மாதிரி இன்னொரு கேமரா வந்து என்னென்னா பிளாக் மேஜிக் அர்சா மினி ப்ரோ 12K கேமரா. இதில் வந்து மிக விலை குறைந்த கேமரா அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்சா மினி ப்ரோ தான், சில லட்சங்கள் தான் மெயினாக. ஸோ இந்த கேமராக்கள் வச்சு அப்போ ஃபிலிமு, இப்போ ஃபிலிமில் ஹாலிவுட்டில் பயன்படுத்துறதுனால 5219 ஒரு ஃபிலிமை வச்சு ஃபிலிமில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரே லைட்டிங் கண்டிஷன், சரிங்களா? ஒரே லைட்டிங் கண்டிஷன்றதை விட ஒரே மாதிரியான விஷுவல் அமைப்பில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒளிப்பதிவாளர்களுக்கு ஒரு ஒரு மித்தையே பிரேக் பண்ணிருச்சு. ராஜீவ் மேனன், நீரவ் ஷா, மனோஜ் பரம்சா, பிரசாத் லேப் சிவராமன் சார் இவங்களாம் கலந்துக்கிட்டு ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்படின்னா, ராஜீவ் மேனன், நீரவ் ஷா, மனோஜ் பரம்சா இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பார்த்ததுக்கப்புறம் பெரிய வித்தியாசம் இல்லை எந்த கேமராக்கும், ஒரு கேமராக்கும் இன்னொரு கேமராக்கான வித்தியாசங்கள் வந்து பெருமளவு குறைந்து விட்டது. இது தொழில்நுட்பத்துடைய மிகப்பெரிய வளர்ச்சி. எட்ஜஸை தவிர ஃப்ரேமுடைய பெரும்பான்மையான பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவுக்கும் இப்போது அலெக்ஸாவுக்கும் பிளாக் மேஜிக் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நுட்பமான டிஃப்ரென்ஸ் தான், மெயினாக நுட்பமான டிஃப்ரென்ஸ். அப்படி ஒரு இது. ஸோ இந்த கேமரா அசஸ்மெண்ட் சீரீஸ் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு எது சிறந்த கேமரா அப்படின்றத போகிறத விட ஒரு திரைப்படத்துக்கு தேவைக்கு ஏற்றவாறு நம்ம கேமராவை தேர்ந்தெடுப்பது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்தளவு ஒரு கேமராவுடைய விலை அதிகம், பிராண்டு ஆரி அப்படி ரெட் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருந்தால் அதுதான் சிறந்தது அப்படின்றத சுக்கு நுக்கு ஆக்கிருச்சு இந்த கேஸ் 2023 வீடியோ. ஸோ இதன் மூலமாக ஒரு அனுபவம் பெற்ற ஒரு ஒளிப்பதிவாளராகவும் ஒரு 12 புக்ஸ் சினிமோட்டோகிராஃபி புக்ஸ் எழுதுனதை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு இன்றைய நிலையில் கேமராக்கள், டிஜிட்டல் கேமராக்கள் அப்படின்றது வந்து இன்றைக்கி வர இருக்கக்கூடிய எல்லா கேமராவும் மிக சிறந்த தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்படுது. ஒரு கேமராவுக்கும் மற்ற கேமராவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் நாம் உணர்வது சிரமம். ஏறத்தாழ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் லைட்டிங்லேயோ இல்லை நீங்கள் போய் ஒரு கிரேடிங்லேயோ உட்காந்து மேட்ச் பண்ணிடலாம். இப்போ அலெக்ஸா ரெட்டு வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த வீடியோ நான் பார்த்தேன். அலெக்ஸாவுக்கும் ரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப நேரோ மேட்சினாக இருக்குது உங்களுக்கு. இப்போ எது பெஸ்ட்டுன்னு இதில் நான் பேச வரல. ஒன்று எப்படி இந்த இமேஜ் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், தட் இஸ் கேஸ் 2023 வீடியோவும் அதுதான் சொல்லுது. இது எது சிறந்த கேமரா அப்படின்றது கிடையாது. ஒரு கேமரா குறிப்பிட்ட ஸ்கின் டோன், குறிப்பிட்ட ஒளி அமைப்பில், குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து என்னென்னா கண்டிஷனில் எப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ அது இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வருது. நிலா வெளிச்சத்திலேயே முழுக்க முழுக்க நிலா வெளிச்சத்திலே ஒரு கடல்ல இருந்து போட்டில் வர்றாங்க. அப்புறம் கடற்கரையிலேருந்து ஜீப்பில் அப்படியே வந்து ஒரு ஜங்கிள் வழியாக வந்து ஒரு வீடு காட்டுறாங்க. அது ட்ரோனில் எடுத்துருக்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரியான ஒரு வீடு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சம். ஸோ இதை வந்து ஹாலிவுட்டுக்காரங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி ஷூட் பண்ணோன்னா வழியெல்லாம் அவங்களால லைட் பண்ண முடியும். ஆனால் அந்த வீடியோவில் அந்த வெறும் நிலா வெளிச்சத்தில் அடிப்படையிலேயே ISO 3200 வைத்து அந்த கேமராக்களில் வந்து 5 கேமராக்கள்லையும் எடுத்திருக்கிறாங்க. 5 கேமராக்கள்லையும் உங்களுக்கு மிக சிறப்பான இமேஜ், ஃபிலிமு தவிர. ஏன்னா ஃபிலிமுக்கு வந்து 500 ASன்ற போது அதுக்கு பத்தாது, அந்த நிலா வெளிச்சத்தில் பதிவு செய்கிற முறை வந்து பத்தாது ஃபிலிமில். டிஜிட்டல் கேமராக்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கேமராக்களும் மிக சிறப்பாகவே பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதன் மூலமாக ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து இதை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ISOவில் நிலா வெளிச்சத்தில்
அந்த நிலாவுடைய ஒளி அமைப்பிலேயே வெளிப்புற இரவு காட்சிகளை எப்படி படமாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இதில் கிடைச்சிருது. இப்போது சோனி FX3 மாதிரி கேமராக்களில் உங்களுக்கு வந்து 12500 ISO வரைக்கும் போகலாம். இப்போது 12500 ISO வரைக்கும் 3200 நிலா வெளிச்சத்தில் இருக்க முடியும்னா 12500 நினச்சி பாருங்க. இதுதான் ராஜீவ் மேனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ தான் வந்து ஹியூமன் ஐ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கேமரா வந்து மனிதனுடைய கண்களை விட அதிகமான டீட்டெயில்ஸ் பார்க்குது. இது டிஜிட்டல் ரெவல்யூஷன். அப்போது இன்றைக்கு வந்து இந்த மாறி வரும் சூழலில் ஒரு கேமரா இன்னொரு கேமராவை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த CAS 2023 வீடியோ மூலமாக ஒரு ஒளிப்பதிவாளர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய அளவில் செலவு செய்து அவங்களாகவே ஒரு 5 கேமராக்களை வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு காமிச்சிடுறாங்க. விதவிதமாக ஒரு கேண்டில் லைட்லேருந்து அப்படியே போனால் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு இருட்டில் வந்து ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் அந்த அளவில் ஒருத்தர் வந்து அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஸ்பார்க் லைட் வருது. உங்களுக்கு தெரியும், ஸ்பார்க் லைட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பைரோ லைட்டுமாங்க. அது வந்து ரொம்ப வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி இதாக இருக்கும். ஸோ ஒரு லென்ஸ், அந்த கேமரா வந்து எப்படி அதனுடைய வெளிச்சத்தை வந்து தாங்குது, இது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்னென்னா, இதனோட இந்த வீடியோட முடிவில் நான் என்ன கருத்தை வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கேமராவை வந்து நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி பிராண்டிங் முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன கேமரா கிடைக்குது பட்ஜெட்டு, அந்த கேமராவை வைத்துக்கொண்டு மிக சிறந்த இமேஜஸை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது CAS 2023 மூலமாக நமக்கு ஒரு விஷுவல் செய்தியே வந்திருக்கு. இதை பயன்படுத்தி இனி வரும் காலங்களில் ஒளிப்பதிவாளர்கள் வந்து இந்த கேமரா இருந்தால் தான் மிக சிறந்த ஒரு இமேஜஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த மித்து வந்து உடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இனி வரும் காலங்களில் ஒரு கேமராவுக்கும் இன்னொரு கேமராவுக்குமான ஒரு கான்ட்ராஸ்ட், கலர், ஒரு விஷுவல் வித்தியாசங்கள் வந்து இன்னும் வந்து குறையத்தான் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா, என்ன மாதிரியான சூழலில் அந்த கேமரா பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செலவு பண்ணி வாங்குகிற கேமரா தான் பெஸ்ட் அப்படின்றதும் இல்லை. ஒரு நல்ல Blackmagic அர்சா மினி ப்ரோ மாதிரி கேமராக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சில லட்சங்கள் தான் ஆகுது. அதன் மூலமாகவும் மிக சிறந்த இமேஜஸை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஒளிப்பதிவாளர்கள் வந்து இனி வரும் காலங்களில் கேமராக்களை விட அந்த கேமராக்களுடைய பிஹேவியரை வந்து நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம நினச்ச மாதிரியான ஒளிப்பதிவை கட்டாயம் வந்து உருவாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.